ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். மகராசினரின் தொழில், செல்வம், உடல்நிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்களின் ராசியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பர். அந்த வகையில் மகராசினர் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எந்த வகையான தொழில் செய்வார்கள் மற்றும் அவர்களின் செல்வ நிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். உடல்நிலை: இரக்க சுபாவம் கொண்டவர், உணர்ச்சப்படுபவர், பயப்படுபவர், மற்றவர்களின் எண்ணத்தை புரிந்து அதற்கேற்ப செயல்படுபவர், தன்னம்பிக்கை கொண்டவர், செலவை குறைத்துக் கொள்வார், அதிகம் பேச மாட்டார், பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டார், மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் பெரியவர்களை மதிப்பதிலும் இவர்களுக்கு நிகரே இல்லை. தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவரையும் நல்லபடியாக பார்த்துக்கொள்வார். இவரது பாதை நல்ல பாதையாகவே இருக்கும். மகராசிக்காரர்களின் கைகள் பறந்து காணப்படும். முக்கியமாக மகராசிக்காரர்கள் ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேண்டி வரும். அதனால் எச்சரிக்கை தேவை. பாதம், தலைவலி, கால்வலி, தோல் நோய், கண் குறைபாடு, தலை சுற்றல், இரத்த சோகை, பல்வலி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு வியாதியும் 2 வியாதியும் ஒரே நேரத்தில் வந்து தொல்லை கொடுக்கும். அதனால் எச்சரிக்கை தேவை. இந்த அறிகுறி தெரிந்தால் மருத்துவரை அணுகுங்கள். இவர்களின் அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை. சனி கிரகத்தின் சஞ்சாரம் இருப்பதால் இவர்களுக்கு சனிக்கிழமை உகந்த எண்ணாகும். குடும்பத்தினர் யாருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் இவர்கள் மனம் வெகுவாக பாதிக்கும். விட்டமின் பி, சி, இ நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும். தொழில்: இவர்களின் தொழில் வழக்கறிஞர், உணவு சம்பந்தமான தொழில், நிலக்கரி சுரங்கம் போன்றவைகள் நல்ல லாபம் கிட்டும். மகராசிக்காரர்கள் நல்ல வழக்கறிஞராக செயல்படுவார்கள். லாபத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர். எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டமடைய மாட்டார்கள். தர்மம் செய்ய அஞ்ச மாட்டார்கள். இவர்களது செலவை குறைக்க முடியாது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே பாதி நேரம் செலவழியும். சாதாரணமாகவே பண நடமாட்டம் இருக்கும். மகராசிக்காரர்கள் நல்ல கலைஞராக இருப்பர். எழுத்தாளர், சேவகர், கதாசிரியர் போன்ற துறைகளில் சிறப்பான பெயர் பெறுவர். இவர்களது ஜாதகப்படி இவர்களது புகழும் அமையும். இவர்களது ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருப்பதால் நல்ல வாழ்க்கை அமையும். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, நீல நிறங்கள் அதிர்ஷ்டம். எப்பொழுதும் கருப்பு அல்லது நீல நிற துணியை உடன் வைத்திருப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 8 அதிர்ஷ்ட எண்களாகும். 4 மற்றும் 8 எண்ணின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமே. இது தவிர 3 மற்றும் 7 பரவாயில்லை. 1, 2, 9 அசுபம். மகராசிக்காரர்கள் சற்று பருமனான உடலும், மாநிறமும், அழகிய தலையும், சுருண்ட முடியும், பெரிய கண்களும் உடையவர்கள். பெண்கள் வட்டமான அழகான முகமும், நீண்ட அழகிய கூந்தலும், விரிந்த உதடும், தூக்கலான மூக்கும், நீளமான பாதங்களும் கொண்டவர்கள். மகராசிக்காரர்கள் சிறந்த வகையில் கல்வி கற்பர். இவர்கள் எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். உயர்ந்த குணமும், பெரியவர்களை மதிக்கும் போக்கும் உடையவர்கள். தன்னை போல பிறரை நினைப்பவர்கள். எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள். தடைகளைக் கண்டு மனம் தளரவே மாட்டார். வேகமான செயல்பாடு உடையவர்கள். மற்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பார்கள். வெளியில் வீரன் போன்ற பேச்சு, செயல் இருந்தாலும் உள்ளுக்குள் பயப்படுவார்கள். இவர்களின் குடும்பம் செல்வம் மற்றும் செல்வாக்கு நிறைந்ததாகவே இருக்கும். அதிக குழந்தைகள் இவர்களுக்கு உண்டு. மனைவியிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வார்கள். அதே சமயத்தில் தனக்கு நிகர் யாருமில்லை என்ற கர்வமும் கொண்டவர்கள். மகராசிக்காரர்கள் பிறக்கும் போதே செல்வ வளமிக்க குடும்பத்தில் பிறப்பார்கள். நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்தாலும் பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகத்தையும் பெறுவார்கள். நம்பிக்கையுடனும் நாணயத்துடனும் வாழ்வார்கள். கிடைக்காததை நினைத்து வருத்தப்பட மாட்டார்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வார்கள். தன்னை அண்டியோருக்கு அடைக்கலம் தருவார்கள். தன்னை சார்ந்தவர்களின் நலன்களில் அக்கறை கொள்வார்கள். குறிப்பிட்ட காலத்தில் தனக்கென்று ஒரு தொழிலை ஏற்படுத்தி இரவு பகல் பாராது உழைப்பார்கள். உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் வறட்சியானால் பணப்பெட்டியும் வறட்சியோடு தான் காணப்படும். பிறகு வறுமை விடாமல் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் ஏற்பட பணம் எப்பொழுதும் நிறைய இதை செய்யுங்கள். வறண்டு போன பூமி, வறண்டு போன கிணறு, வறண்டு போன ஏரி, ஆறு, குளம் என்று எதுவுமே பயனளிக்காத ஒன்றுதான். நம்முடைய வீடும் வறண்ட பாலைவனம் போல மாறாமல் இருக்க நம்முடைய வீட்டில் எந்த ஒரு பொருட்களையும் நாம் வற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது எந்தெந்த பொருட்களை நாம் வெறுமையாக விடக்கூடாது என்பதை பற்றிய சில சாஸ்திர ரீதியான குறிப்புகளை இந்த பதிவின் மூலம் பார்ப்போம். இதை நாம் பின்பற்றினால் நம் வாழ்வில் வறட்சி இருக்காது, செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வேலைகள் தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரி, விஷயத்துக்கு செல்வோம். பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது விளக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அது வெள்ளி விளக்காக இருக்கட்டும், பித்தளை விளக்காக இருக்கட்டும், அதை வாரத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ, மாதத்துக்கு ஒரு முறையோ உங்கள் சௌகரியம் போல சுத்தம் செய்து கொள்வீர்கள். காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தம் செய்துவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துவிட்டு அடுத்த நாள் விளக்கேற்றிக் கொள்ளலாம் என்று. காமாட்சி அம்மன் விளக்கை வறட்சியாக எப்போதுமே விடக்கூடாது. விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்தவுடன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு உடனடியாக தீபத்தை ஏற்றி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். சில பேர் வீடுகளில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிவிட்டு விட்டுவிடுவார்கள். சில சமயம் நாம் ஏற்றிய தீபத்தில் எண்ணெய் தீர்ந்து போய் அந்த திரி அப்படியே பின்னுக்கு எறிந்து அந்த விளக்கு முழுவதும் கருப்பிடித்து போய்விடும். அப்படி ஆகக்கூடாது. ஆகவே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த திரிக்கு மேலே ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயத்தையோ போட்டு வையுங்கள். அப்போது திரி அந்த ₹5 நாணயம் வரைக்கும் தான் எரியும். அதற்கு மேலே எரிந்து போகாது, அணைந்துவிடும். எண்ணெய் இல்லை என்றால் கூட அப்படிதான். அடுத்ததாக நாம் ஒவ்வொரு வீட்டிலும்
மகாலட்சுமி ரூபத்தில் இருப்பது பால். அதுவும் பசும்பாலாக வாங்குவது நம்முடைய வீட்டிற்கு நிறைய லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். இன்று நிறைய பேர் வீட்டில் பாக்கெட் பால் தான் பயன்படுத்துகிறோம். அதனால் எந்த தவறும் கிடையாது. பால் என்றாலே அது மகாலட்சுமியின் சொரூபம்தான். இந்த பால் பாத்திரம் என்றுமே வீட்டில் வறண்டு போகக்கூடாது. பால் பாத்திரங்களை காயவிடாதீர்கள். கிண்ணத்தில் பால் தீர்ந்து விட்டது, அதை சிங்கிளில் போட்டால் கூட கொஞ்சம் தண்ணீர் விட்டு வையுங்கள். அதே போல் பால் வாங்கும்போது வெறும் பாத்திரத்தை கொண்டு போய் பால் வாங்காதீங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணீராவது இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் எல்லாம் நம்முடைய அம்மாக்கள், பாட்டிகள் வெளியே பால்கார வந்துவிட்டால் அந்த பால் பாத்திரத்தை கொஞ்சமாவது தண்ணீர் ஊற்றி அலும்பி கீழே கொட்டிவிட்டு தான் பால் வாங்குவார்கள். காரணம், வறட்சியாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் பாலை ஊற்றக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணீராவது இருக்கக்கூடிய பாத்திரத்தில் பாலை ஊற்றும்போது அது நமக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. இது சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது. அதே போல இரவு நேரத்திலும் வீட்டில் கொஞ்சம் பாலாவது இருக்க வேண்டும். சுத்தமாக பாலை தீர்க்கக்கூடாது. வீட்டில் எப்போதும் பால் பாத்திரத்தில் கொஞ்சம் பால் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு வறுமையும் வறட்சியும் இருக்கக்கூடாதா? இந்த விஷயங்களை பின்பற்றினாலும் வீட்டில் இருக்கும் வறுமை விரட்டடிக்கப்படும். அதேபோல் மோதிர விரலை தவிர மற்ற விரல்களில் மோதிரம் அணிபவரா நீங்கள்? அப்படியானா இதை மட்டும் தெரிஞ்சுங்க, இந்த விரலில் தான் இனி மோதிரமே அணிவீர்கள். மோதிரம் அணியக்கூடிய ஒரு விரலாக மோதிர விரல் இருக்கிறது. அந்த விரலை தவிர மற்ற விரல்களிலும் மோதிரங்கள் அணிவது உண்டு. குறிப்பாக தங்க மோதிரத்தை மோதிர விரலில் மட்டுமே அணிய வேண்டும் என்கிற ஒரு சாஸ்திரங்கள் உண்டு. மற்ற விரல்களை காட்டிலும் மோதிர விரலில் தங்கம் அணிவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இப்படி விரல்களில் மோதிரம் அணிவதால் உண்டாகக்கூடிய பலன்களை பற்றி ஆச்சரியப்படும் தகவலை பார்க்கலாம். நிச்சயதார்த்தம் முதல் திருமணம் வரை மணமக்கள் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் போது இடது கை மோதிர விரலில் மாற்றிக்கொள்வது உண்டு. இது காலங்காலமாக இருந்து வரும் ஒரு நடைமுறை சம்பிரதாயமாக இருக்கிறது. இதனால் இதயத்துடன் ஒரு தொடர்பு ஏற்படுவதாகவும் நம்பப்படுகிறது. அதனால்தான் வலது கையை காட்டிலும் இடது கை மோதிர விரலில் மோதிரம் அணிவது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. மோதிர விரலை தவிர சிலர் கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், சுண்டு விரலில் கூட மோதிரங்கள் அணிவதை நாம் பார்த்திருப்போம். கட்டை விரலில் மோதிரம் அணிவதால் நாட்பட்ட நோயிலிருந்து கூட நாம் மீள முடியும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். கற்கள் ஏதும் இல்லாத கைகளுக்கு சரியான பொருத்தமுள்ள ஒரு வெள்ளி மோதிரத்தை கட்ட விரலில் நீங்கள் அணிந்து கொண்டால் ஆரோக்கியம் மேம்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே கட்ட விரலில் மோதிரம் அணிந்தால் வெள்ளியில் அணிந்து கொள்ளுங்கள். பொதுவாக பெண்கள் இப்போது ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணிவதை விரும்புகிறார்கள். கைகளை அசைத்து அசைத்து பேசும்பொழுது அந்த மோதிரமும் பளிச்சென்று தெரியும். இதனால் ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணிபவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். இவர்களின் எதிர்காலம் அவர்கள் நினைத்தபடி அமையும். குடும்பம், படிப்பு, வேலை என்று எதில் ஈடுபட்டாலும் அதில் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். ஆளுமைதிறன் அதிகரிக்க ஆண் பெண் இருபாலரும் ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணியலாம். நடுவிரலில் மோதிரம் அணிந்தால் வசீகரமாக தோற்றமளிப்பார்கள். உங்களுடைய கைகள் ரொம்பவே அழகாக தெரியும். இதனால் உங்களுடன் இருப்பவர்களுக்கு உங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். திருமண பருவத்தில் இருப்பவர்கள் நடுவிரலில் மோதிரம் அணிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நடுவிரலில் மோதிரம் அணிய வேண்டுமென்றால் தங்கத்தால் அணிவது ரொம்பவும் சிறப்புக்குரியது. காதலர்கள் அல்லது தம்பதியர்களுக்குள் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஆற்றலும் நடுவிரல் மோதிரத்துக்கு உண்டாம். இந்த எல்லா விரல்களையும் தாண்டி சிலர் சுண்டு விரலில் மோதிரம் அணிவதை பார்த்திருப்போம். பொதுவாக சுண்டு விரலில் மோதிரம் அணிவது ஔசரியத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக தங்க மோதிரத்தை சுண்டு விரலில் அணிவது துரதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம். மேலும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால் சுண்டு விரலில் தங்கத்தை தவிர்க்கவும். மற்ற உலோகங்களில் செய்யப்பட்ட மோதிரத்தை சுண்டு விரலில் அணிவதால் ஹார்மோன்கள் சமநிலைப்படும். உள்ளுணர்வு அதிகரித்து எதையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறலாம். சுண்டு விரலில் மோதிரம் அணிபவர்கள் செம்பினால் ஆன மோதிரத்தை அணிந்து பாருங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். எந்த விரலில் மோதிரத்தை அணிந்தாலும் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் இருக்க மோதிர விரலில் மோதிரம் அணிவதுதான் முறையாகும்.